மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற வரிகளுக்கு அடையாளமாக வாழ்ந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தன்னுடைய வாழ்க்கையே இந்த சக மனிதனுக்காக, சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ற வகையில் வாழ்ந்து காட்டி வழிகாட்டிய அவதார புருஷர். ஆகவேதான் இந்த அவதார புருஷருக்கு திருநின்றவூரில் கலைவாணன் அவர்களால் தொடக்கத்தில் கோயில் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை திறந்து வைத்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பக்தர்கள் எல்லாம் அங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல என்னுடைய இனிய நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி அவர்களுடைய மகன் முரளி அவர்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்தை எழுப்பி ஒரு மிகப்பெரிய அருளாசியை பக்தர்களும் பொதுமக்களும் பெற வேண்டும் என்று இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த போது திரைப்படத்தின் வாயிலாக நற்பண்புகளை விதைத்தார். இன்றைக்கு அவர் நம்மை விட்டு பிரிந்து ஏறத்தாழ 39 ஆண்டுகளுக்கு மேலானாலும் அவர் இன்றைக்கும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த சமூகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற வகையில் அந்த நினைவோடு அவருடைய அருளாசியோடு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு அவருடைய அருள் இருந்தால் நிச்சயமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறலாம், அவரை பின்பற்றினால் ஒரு மனிதன் நல்ல முறையில் வாழலாம் என்பதற்கும் 14 வயதிலிருந்து நான் அவரை பின்பற்றி வருகிறேன். இன்றைக்கு மனிதநேயம் இலவச IAS கல்வி அறக்கட்டளை உருவாகி இருக்கிறது என்றால் என் தலைவனுடைய ஆசிதான் காரணம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் முற்றிலும் இலவசமாக ஒரு பைசா செலவழிக்காமல் அவர்கள் உயர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அந்த அருளாசி அனைவரும் பெற வேண்டும் என்ற வகையில் இந்த ஆலயத்தை எழுப்பி இருக்கிற அருமை சகோதரர் முரளி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி வாழ்த்துகிறேன். வணக்கம்.